கணேசனுக்கு பொண்டாட்டியா வந்தவ பேரு பவானி. கல்யாணம் நடந்த புதுசுல பவானி நல்லவளா தான் இருந்தா. ஆனா போக போக அவ மனசை யார் கலைச்சாங்கன்னே தெரியல. குதர்க்கமா பேச ஆரம்பிச்சா. அப்படிதான் ஒரு நாள் ஏங்க நல்லா சாப்பிடுங்க. ஓடி ஆடி வேலை செய்றீங்கல்ல, அப்ப உடம்புக்கு தெம்பு வேண்டாமா? நல்லா சாப்பிடுங்க. அதுக்காக 3 வேளை சாப்பாட்ட ஒரே வேளையா சாப்பிட சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? என்னங்க இது? 2 தோசை தாங்க வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. கணேசா, என்னண்ணே? ஒண்ணுமில்ல, இங்க கொஞ்சம் வரையாப்பா. தோ வரண்ணே. இரு, நீங்க சாப்பிட்டு போங்க. அண்ணன் கூப்பிடுறாரு. ஏங்க இரு, தோ வந்துட்டேண்ணே. வா வா. கணேசா, சொல்லுங்கண்ணே. என்னடா இது? சம்பந்த கடையில் அரிசி வாங்கின? ஆமாண்ணே. அவன் கல்லு கலக்குறான். அவன்கிட்ட வாங்காதான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்லண்ணே, நீங்க சொன்னீங்க. ஆனா அவன் காலில் விழுந்து கதறான். அதான். அதனால வாங்கிட்டியாக்கும். இது வர பொம்பளை பாவம் பார்த்தா புள்ளத்தாச்சி ஆயிடுவா. ஆம்பளை பாவம் பார்த்தா அம்போன்னு போயிடுவான். தெரியுதா? சரிங்க அண்ணே. நம்ம ஹோட்டல்ல சாப்பிட வர்றவங்க டேஸ்டுக்காக தாண்டா வராங்க. அதை எதுக்காகவும் கெடுத்துக்க கூடாது. புரியுதா? சரிங்க அண்ணே. என்னடா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமாண்ணே. போ போய் சாப்பிடு. சரிண்ணே. அண்ணே, என்னடா செலவுக்கு ஒரு 100 ரூபாய் வேணும்ண்ணே. இப்ப என்னடா செலவு? அதான் போன வாரம் வாங்கினிய, அதுக்குள்ள செலவழிச்சிட்டியா? அண்ணே, நான் கேட்டது பவானி கண்ணே. புதுசா சேலை எடுத்திருக்காளாம். வாரம் 50 ரூபாய் கட்டணமா. அதான். பாரா, பொண்டாட்டி இஷ்டம் போலதான் செலவு பண்ணுவா. அத நாம தாண்டா இழுத்து பிடிக்கணும். இல்லைன்னா துட்டு சேர்க்க முடியாதுடா. சரி என்ன, சீட்டு போட்டெல்லாம் துணிமணி எடுக்க வேண்டாம். பொங்கல் தீபாவளிக்கு எடுத்து கொடுப்போம்னு சொல்லி வாங்கின சேலை திருப்பி கொடுக்க சொல்ற. சரி சரி என்ன. ஏங்க இப்படி கோயில் மாடு மாதிரி தலை ஆடிட்டு இருந்தீங்கன்னா குடும்ப சிங்கி அடிக்க வேண்டியதுதான். தெரியாம தான் நான் கேக்குறேன். இவருக்கு நீங்க கூட பிறந்த தம்பியா இல்ல இந்த வீட்டுல வேலை பாக்குறவரா? இவரு சொல்றதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட எழுத்து பேசாம என்னமோ தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையை ஆடுறீங்க. தீபாவளிக்கு ஒரு தரமும் பொங்கலுக்கு ஒரு தரமும் துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்க அது வரைக்கும் துண்டா கட்டிட்டு தெரிய முடியும். இல்லைன்னா அன்னைக்கு லேசா ஆரம்பிச்ச சண்டை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே போச்சு. பவானி மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. அந்த நாளை இன்னும் என்னால மறக்க முடியலம்மா. என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. என்னடி இது? நீங்க வேணா அண்ணன் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு அடங்கி போலாம். என்னால எல்லாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். சொல்லிட்டேன். ஏண்டி வாயை முட்டு உள்ள போறியா இல்லையா? போறையா? போறேன். இந்த தாலி அறுத்துட்டு போறேன். யோ, எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணனுக்கு அடிமையா இருப்ப? நமக்கும் குழந்தை இருக்கு. அதுக்கு சொத்து பத்தெல்லாம் சேர்க்க வேண்டாமா? பவானி, எதுக்குமா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் என்ன குறை வச்சுட்டேன் உன் குழந்தைக்கு? நல்லா சொன்னீங்களே குறை வைக்கலன்னு. ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிறீங்களே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பவானி, சும்மா கத்தாதீங்க. நம்ம பிள்ளை எப்படி இருக்கு, இதோ இவர் பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல. நான் வேணா கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த சொத்து பூரா உங்க அண்ணன் ஒண்டியா இருந்து சம்பாதிச்சாரா? நீங்களும் சேர்ந்து உழைச்சு கொட்டினதுனாலதான் இவ்வளவு சொத்து சேர்ந்துச்சு. இது ஆளுக்கு சமமா பிரிச்சு கொடுத்துட வேண்டியதானே? நீ என்ன பேசுற பவானி? அண்ணன் நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு. சொத்தெல்லாம் பிரிக்க சொல்லாத. வேண்டாம் பவானி.
இத பாரியா, இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா இந்த சொத்தை பிரிச்சு இப்பவே வாங்க பாரு. இல்ல உன் கையாலேயே இந்த தாலி அறுத்து போட்டுட்டு என்னையும் பிள்ளையும் வெளியே துரத்திடு. நாங்க ஆத்துலயோ குளத்துலயோ எங்கேயோ போய் செத்து தொலைறோம். பவானி, எதுக்கு எடுத்தாலும் தாலி அறுத்து போடுறேன்னு சொல்றீங்க. அப்படி என்ன குறை வச்சுட்டேன் உங்களுக்கு? ஆமா, இவர் வாயில பூச்சிங்கிறதுனால தானே எல்லா சொத்தையும் நீங்களே அம்மிக்கிட்டு ஏமாத்திடலான்னு பாக்குறீங்க. இவர பவானி, சொத்துல பாதியை கொடுன்னு ஏமா கேக்குற? எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்கமா, எடுத்துக்க. அண்ணே, என்ன நீங்க அவங்க என்னவோ பேசலாம்னு நீங்களும்? இல்லடா தம்பி, எப்ப இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இனிமே எதை சொல்லியும் அதை அடக்க முடியாது. நாம சம்பாதித்த சொத்து பூராவையும் நீயே எடுத்துக்க. அண்ணே, என்னண்ணே இது? விடுறா விடுறா. என்னடி ஊர்ல இருக்கிற அப்பா வாழ்ந்த பூர்வீக சொத்து மட்டும் எனக்கு போதும்பா. நீயும் நானும் இந்த ஊர்ல சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கப்பா. அட என்னண்ணே, அவங்க என்ன வாய் தொடுக்கா கேட்டாள்னு நீங்களும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறீங்களே. இது நாம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சதண்ணே. இதுல உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? இல்ல கணேசா, எப்போ உன் பொண்டாட்டி நான் உன்னை ஏமாத்திடுவேன்னு சொல்லிட்டாளோ அப்புறம் என்ன பாதி பிரிக்கிறது. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. அப்பதான் நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் அவளுக்கு புரியும். பாத்தியா பவானி, நீ ஒரு வார்த்தை சொன்ன உடனே மொத்த சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அவரை போய் தப்பா பேசிட்டியே. அண்ணன் தம்பியா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே. உங்களுக்கு பசிச்சா அவர் சாப்பிட்டாருன்னா உங்க பசி அடங்கிடுமா? சொல்றத கேளு பவானி, அண்ணன் கடைசி வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா பண்ணுவாரு. சொத்தெல்லாம் வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு உன் வாயால சொல்ல. யோ, மொத்த சொத்தையும் நீயே வச்சுக்கன்னு சொன்னா நீ இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சுதானே உங்க அண்ணன் அப்படி சொல்றாரு. உன் மூஞ்சிலதான் கேனன்னு எழுதி ஒட்டி இருக்க. இதுக்கு மேல இவ பேசுறத என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. டேய், இந்தடா எடுத்துக்க, எடுத்துக்கடா. கையில இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இந்தான்னா என்ன அர்த்தம்? இங்க கொடுங்க. பவானி, பவானி அண்ணே, என்னால உன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாப்பா. நான் குழந்தைகளை கூட்டிட்டு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன். நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அண்ணியும் உயிரோட இல்ல, குழந்தைங்க 3 பேரும் அரியா பிள்ளைங்க. அவங்கள வளர்த்து ஆளாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? சொத்த வேணா அவளே வச்சுக்கிட்டா நாம ஒன்னாவே இருக்கலாம். இனிமே நாம ஒன்னா இருந்தா அது நல்லா இருக்காது கணேசா. நான் என் வழிய பார்த்துட்டு போறேன். வரேன் கணேசா. பிரியா, கீர்த்தனா, மனோஜ், வாங்கப்பா வாங்க. அண்ணே, அண்ணே சொல்றதை கேளுங்க அண்ணே. அவ ஒரு சிரிக்கி பேசிட்டா, அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு விடுப்பா. அண்ணே சொல்றதை கேளுங்க. முடியாதுப்பா. அண்ணே போக வேண்டாங்க அண்ணே. அண்ணே எல்லாம் சின்ன குழந்தைங்க. அண்ணே அண்ணே நான் அவகிட்ட பேசுறேன் அண்ணே. சொத்தெல்லாம் வேண்டாம், நாம ஒன்னா இருக்கலாம் அண்ணே. கணேசா, இனிமே ஒன்னா இருக்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லப்பா. நான் வரேன், நான் வரேன். குழந்தைங்க அண்ணே. பிரியா, கீர்த்தனா, வாங்க போலாம். போமா. அண்ணே சொன்னா கேளுங்க. மணிக்கு தான் ட்ரெயின். நான் கேப்லாம் புக் பண்ணிட்டேன். தலை பொங்கலை செம்மையாக கொண்டாடுறோம், சரியா? வணக்கம் சார், டோலுமா கேப் மார்க் ஸ்பீக்கிங் சார். எங்கண்ணா இருக்கீங்க? நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும் சார். எக்ஸாக்ட் எங்க சார் இருக்கீங்க? யோ, நீ எங்கே இருக்க சார்? நாக்கா அதை மட்டும் சொன்னேன். யோ, சென்ட்ரலுக்கு போகணும். நான் கேப் புக் பண்ணா நீ அங்கே போய் நின்று என்ன சீக்கிரம் வேணா என்னடா அர்த்தம்? முட்டா பையில ஃபோனை வைடா. அம்மா சொல்லுங்கம்மா. 2 நாள் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? 2 நாளா?
நிலத்தை தவிர மற்ற எல்லா சொத்தையுமே கணேசன் பேருக்கே நான் எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியை விட்டே நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. அந்த பவானி சித்தி ஏன்பா அப்படி இருக்காங்க? அவங்க மட்டும் நல்லவங்களா இருந்திருந்தா நம்ம பிரிஞ்சு வந்திருக்க வேண்டியது இல்லைல்ல. எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலியா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்போம். பவானி சித்தி மட்டும் இல்ல, அம்சவள்ளி அத்தையும் கூட நம்மளோடவே இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல, நடக்கிறதெல்லாம் நினைச்சதும் இல்ல. இல்லப்பா, இனிமேலும் இப்படி பிரிஞ்சிருக்க வேண்டாம். அம்சவள்ளி அத்தை தான் இப்போ எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா கணேசன் சித்தப்பாவும் பவானி சித்தியும் பாண்டிச்சேரியில தானே இருக்காங்க. அவங்கள நேர்ல போய் பார்த்து இன்விடேஷன் கொடுத்துட்டு வரலாம்ப்பா. வேண்டாமா, நம்மள பார்த்தாலே பவானி டென்ஷன் ஆயிடுவா. எழுதி கொடுத்த சொத்தை திருப்பி கேட்க வந்திருக்கீங்களான்னு சண்டை போடுவா. அது நமக்கு தேவையா? சித்தி அப்படி நினைச்சா நாம அவங்களுக்கு உண்மைய புரிய வைப்போம். பூர்வீக நிலத்தை வைத்து அந்த பணத்துல தான் என் கல்யாணத்தை நீங்க நடத்துறீங்கன்னு நாம சித்திக்கு புரிய வைப்போம். ஏன்பா பேச மாட்டேன்றீங்க? விலகி போற சொந்தங்கள் விலகி போனதாவே இருக்கட்டும்மா. நாம ஒட்டணும்னு நினைச்சாலும் அவங்க சேர மாட்டாங்கம்மா. என்னக்கா பிளான் பண்ற? எப்படி அத்தையும் சித்தப்பாவையும் மேரேஜ்க்கு கூட்டிட்டு வரதுன்னா? கல்யாணத்தன்னைக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தா நல்லாதான் இருக்கும். ஆமாங்கா, கனவுல கூட ரொம்ப நல்லதா இருந்துச்சு. சுத்தி வெறும் சொந்தக்காரங்க தான். எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். எங்க வச்சேன்னு தெரியலையே. எங்க போச்சு? இங்க தானே வச்சேன். அப்பா அம்மாவோட பழைய போட்டோ நல்லதா இருக்கு. இந்தாங்க காஃபி. என்னங்க, சம்மந்தி அம்மாவுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா? அம்மா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டட்டுமா? என்னம்மா, உங்க அம்மாக்கு என்னமோ புதுசா சொல்லிட்டு இருக்கிற? அப்படின்னா சர்ப்ரைஸ் என்ன காட்ட போற? அப்பா, அம்மாக்கு மட்டும் இல்லப்பா, உங்களுக்கு சேர்த்துதான். எனக்கு சேர்த்தா? அப்படி என்ன விஷயம்மா? எங்க காட்டு பார்க்கலாம். இத பாருங்க. இந்த போட்டோல நீங்களும் அப்பாவும் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆமா, இது நீங்க மேரேஜ் ஆன புதுசுல தானே எடுத்தது? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்லப்பா? என்னம்மா, போட்டோவை பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். நீ என்னடான கண் கலங்குற? பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுமா. நானும் உங்க அப்பாவும்
எப்படி இல்லாமோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆனா அந்த சமயத்துல ஊர்ல என்னெல்லாமோ நடந்து போச்சு. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுமா. இவரைத்தான் நான் கட்டிப்பேன்னு பிடிவாதமா நின்னப்போ இனிமே உன் உறவே வேண்டான்னு எங்க அப்பா தலை முழுகினாரு. எங்க அண்ணனுங்க சுடத்தை அணைச்சு சத்தியம் பண்ணாங்க. அதோட அவங்கள பார்க்க முடியாமலே போயிடுச்சு. அவங்க உங்களை ஒதுக்கி வச்சாலும் நீங்க மறுபடியும் போய் அவங்கள பார்த்திருக்கலாமேம்மா. ஏமா போய் பார்க்கல? பார்த்தோம். நீ பிறந்த உடனே போய் பார்த்தோம். தாய் மாமா மடியில உட்கார வச்சுதான் உனக்கு மொட்டை போடணும்னு நானும் இவரும் ஒன்னு தூக்கிக்கிட்டு போய் பார்த்தோம். ஆனா ஊர்ல யாருமே இல்ல. அப்பா இறந்துட்டாரு, அண்ணனுங்க வேற ஊருக்கு போயிட்டாங்கன்னு ஊருக்காரங்க சொன்னாங்க. எந்த ஊருன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் மட்டும் கொஞ்சம் கூட குறையலன்னு ஊருக்காரங்க சொன்னாங்க. அதோட நாங்க வேதனையோட திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் காலம் ஓடி போயிடுச்சு. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தான் உலகம்னு வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஏமா இப்ப அவங்கள பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இருக்கு. என் கிருஷ்ண அண்ணனை பார்க்கணும், அவர் கையால சாப்பிடணும், கணேச அண்ணனை பார்க்கணும். இப்படி ஆசை நிறைய மனசுக்குள்ளேயே இருக்கு. ஆனா என்னடி பண்றது? நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா என்ன? அம்மா எனக்கு கூட சின்ன மாமா பெரிய மாமாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்குமா. ஊர்ல நடந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா கூட இப்ப என்னவோ இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள போய் தேடி பார்த்தா என்னன்னு எனக்குள்ள நினைப்பு வருதுமா. பார்க்கலாம். அந்த கடவுள் எந்த சூழ்நிலையில நம்மள பார்க்க வைப்பாரோ தெரியல. அப்ப பார்க்கலாம். சரிம்மா, இந்த போட்டோவை நீ எடுத்த இடத்துலயே வச்சிரு. சரிம்மா. என்னங்க யோசனை? பழசையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹம்சா, என்னதான் பழசையெல்லாம் மறக்கணும்னு நாம கஷ்டப்பட்டு நினைச்சிட்டு இருந்தாலும் அப்பப்போ அந்த பழைய நினைவுகள் மனசுக்குள்ள வந்து போய்கிட்டே தான் இருக்கு. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் மனுஷ சுபாவம்னு சொல்லுவாங்க. நம்மால மறக்க முடியல, அவங்களால மன்னிக்க முடியல. சரிங்க, நீங்க காஃபி ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க. ஐயா, ஐயா சொல்லு. அஞ்சலி வரலையா? ஐயா, நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்கன்னு நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேங்கய்யா. வந்துட்டு இருப்பாங்கய்யா. வாங்க ஆண்டி, டாடியை பார்க்கலாம். ஆமா அஞ்சலி. டாடி, டாடி, டாடி. டாடி, டாடி. அஞ்சலி, நீ எப்படி இருக்க? அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியா? உங்களுக்காக தான் நாங்க ப்ரே பண்ணோம் டாடி. ஆசிரமத்துல இருந்து நித்யாவும் மத்த பசங்களும் வந்தாங்க டாடி. நாங்க சாமிக்கு முன்னாடி நின்னு உங்களுக்காக ப்ரே பண்ணோம் டாடி.
நீங்க வீட்ல இல்லாத நேரத்துல என்ன பாத்துக்கிட்டாங்க, பிரேயர்ல கலந்துக்கிட்டாங்க. இப்போ உங்களை பாக்குறதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க டாடி. எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா நினைச்சுக்காதீங்க. பேஷண்ட் இப்ப எமோஷனல் ஆகக்கூடாது. அவரை பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் வெளியில வெயிட் பண்ணுங்க. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். தேவா, டாக்டர், நவ் யூ ஆர் ஆல் ரைட். ஓகே டாக்டர். இனி எந்த பயமும் இல்ல. ஓகே. தேவா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. அஞ்சலி வாமா போலாம். டாடி போயிட்டு நாளைக்கு வரேன். வாமா.